உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள். தமிழக அரசு 3 மாதம் வரையிலும் சும்மா இருந்தது. காலம் கடந்த பிறகு சுப்ரீம் கோர்ட் போனது. இந்த ஆண்டை இதை நடைமுறைப்படுத்துங்கள் 50%. அதுதான் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடந்தது. அந்த வழக்குக்கான தீர்ப்பு தான் 4 நாளுக்கு முன்னால வந்தது. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, அரசு, அதாவது மோடி அரசு ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது தொடர்பாக எந்த கொள்கை முடிவையும் எடுக்கவில்லை. எனவே இந்த ஆண்டு ஓபிசி இடஒதுக்கீடு தர முடியாது. சரி, 50% வேண்டாம், 27% கொடு. 27% தர முடியாது. ஓபிசி தான் யாரு? இந்துக்கள். ஞாபகத்தில் வச்சுங்க, பெரும்பான்மை இந்துக்கள். அந்த மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தர முடியாது என்று சொன்னது யார்? இந்துக்களின் காவலர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சனாதன கும்பல் தான். பாரதிய ஜனதா அரசுதான், மோடி தலைமையிலான அரசுதான். இவர்கள் இந்துக்களின் நலன்களை காக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த 3 மாத காலத்தை கடந்தும் காலம் தாழ்த்தி இருப்பார்களா? அது உச்ச நீதிமன்றத்திலே போய் எங்களால் தர முடியாது என்று பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்வார்களா? அபிடவிட் தாக்கல் செய்தார்கள். மக்கள் மன்றத்திலே வந்து வேல் வேல் வெற்றி வேல் என்று கைவே வெற்றி வேலை கொடுக்கிறார்கள், சூளத்தை கொடுக்கிறார்கள். இந்து இந்து என்று மதவெறியை தூண்டுகிறார்கள். அவன் இந்துவை புண்படுத்தி விட்டான், இவர் இந்துவை புண்படுத்தி விட்டான், மருந்து போடுங்கள் என்கிறார்கள். நடிகர் சூர்யா காயப்படுத்தி விட்டார், சூர்யா மனைவி காயப்படுத்தி விட்டார், நடிகர் விஜய் சேதுபதி காயப்படுத்தி விட்டார், நெல்லை கண்ணன் காயப்படுத்தி விட்டார், இன்னைக்கு திருமாவளவன் காயப்படுத்தி விட்டார். வேலை தூக்குங்கள், சூளத்தை தூக்குங்கள். இப்படி அந்த மாணவர்கள் மத்தியிலே, இளைஞர்கள் மத்தியிலே வெறியை தூண்டக்கூடிய இவர்கள் ஏன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே போய் தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக, ஓபிசி மாணவர்களுக்காக மோடியிடம் மனு கொடுக்க வேண்டியதுதானே? ஒரு சட்டம் இயற்ற சொல்லி வற்புறுத்த வேண்டியதுதானே? இந்த 2 ஆண்டுகளில் பிஜேபி இங்கு என்ன சாதனை செய்திருக்கிறது? இந்த வன்முறைகளை தவிர ராஜா போன்றவர்கள் எல்லாம் எவ்வளவு கேவலமாக நாராச நடையில் சமூக வலைத்தளங்களில் எழுதுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தலைவர் ஸ்டாலின் அவர்களின் குடும்பத்தை பற்றி எவ்வளவு இழிவாக பதிவு செய்தார். அவர் மீது என்ன எடப்பாடி அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது? வழக்கு பதிவு செய்திருக்கிறதா? ஊடகத்துறையிலே பணியாற்றக்கூடிய பெண்களை பற்றி நடிகர் எஸ்.வி. சேகர் எவ்வளவு கேவலமாக பேசினார். அவர் மீது இதுவரையில் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறதா? நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? கைது செய்திருக்கிறதா? தமிழ்நாடு உணவுபடுத்தி தேடலாம் என்று கனவு காணுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வார்த்தை கூட நீங்கள் பேசவில்லை. கைது செய்ய என்பதற்கு நாடே பெண்களை தூண்டி விடுகிறீர்கள், போராட்டங்களை நடத்துகிறீர்கள், காலாவதியானவர்களை எல்லாம் களத்தில் இறக்கி விடுகிறீர்கள். ஸ்பென் போர்சஸ் ஆங்கிலத்திலே சொல்வார்கள், ஸ்பென் போர்சஸ். அவங்கவுங்க ஃபீல்ட்ல அவங்கவுங்க ரிட்டையர் ஆன பிறகு வேற ஏதாவது ஒரு ஃபீல்டு எடுத்துக்கோங்க, வரட்டும். அவங்க ஃபீல்ட்ல அவங்க எக்ஸ்பர்ட் தான், நமக்கு ஒன்றும் தெரியாது. சினிமாவை பத்தி என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரியாது. காலாவதியானவர்களின் கூடாரமாக தமிழ்நாடு ஜனதா உள்ளது. யாரெல்லாம் ரிட்டையர்ட் ஆகாலும் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ரிட்டையர்டு ஐபிஎஸ், ரிட்டையர்டு ஐஏஎஸ், ரிட்டையர்டு ஆக்டர், ரிட்டையர்டு ஆக்ட்ரஸ். அது ஒரு ரிட்டையரிங் ரூம் மாதிரி இருக்கு. காலாவதியானவர்களின் கூடாரம் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி. அவர்களை வைத்துக் கொண்டு இங்கே வன்முறையை தூண்டிவிட்டு, மதவெறியை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேடலாம் என்று கணக்கு போடுகிறார்கள். சரி, அது உங்கள் விருப்பம், எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். சமூக நீதி தொடர்பாக உங்கள் நிலைப்பாடு என்ன சொல்லுங்கள். இடஒதுக்கீடு தொடர்பாக உங்கள் நிலைப்பாடு என்ன சொல்லுங்கள். குறிப்பாக இந்த மருத்துவ கல்வியிலே அகில இந்திய ஒதுக்கீட்டிலே ஓபிசி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக நீங்கள் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறீர்கள்?
உச்ச நீதிமன்றத்திலே மோடி அரசு தரப்பில் சொல்லப்பட்ட அந்த பிரமாண வாக்குமூலத்தில் பிரமாண பத்திரத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கு உங்களுக்கு உடன்பாடு உண்டா அல்லது மறுக்கிறீர்களா? சொல்லுங்க. சொல்ல முடியாது. ஏன்னா சமூக நீதி பத்தி அவங்களுக்கு தெரியாது. வேல்முருகனை பத்தி தெரியும். வெற்றி வேல் வேற வேல் என்று சொல்லுவார்கள். திரிசூலத்தை பத்தி தெரியும். வேற யாராவது அவங்க சொல்லி தர்றது கிடையாது. சோசியல் ஜஸ்டிஸ் வரலாறு தெரியுமா? தெரியாது. சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற இந்த ஒரு கோட்பாடு இல்லை என்றால் நீயும் நானும் உண்டா? பெண்கள் படிக்க முடியுமா? ஒடுக்கப்பட்டவர்கள், பூர்வீக குடிகள், இந்த மண்ணின் மைந்தர்கள் தலை நிமிர முடியுமா? பல்கலைக்கழகங்களில் அடியெடுத்து வைத்திருக்க முடியுமா? நீதிமன்றத்தில் அடியெடுத்து வைத்திருக்க முடியுமா? காலம் காலமாக கல்வி மறுக்கப்பட்டு எவ்வளவு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த சமூகம் இன்றைக்கு தலைநிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் சோசியல் ஜஸ்டிஸ் என்ற சமூக நீதிதான் அதற்கு அடிப்படை காரணம். வேற எந்த தர்மமும் காரணம் அல்ல. ஆகவே ஓபிசி ரிசர்வேஷன் பறிக்கப்படுகிறது. ஒரு வாரத்திற்கு முன்பு நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தினோம். IBPS என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அது ப்ரொபேஷனரி ஆபீசர்ஸ் தொடர்பாக வங்கி அலுவலர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்வு நடத்தும் நிறுவனம். அது ஒரு அறிவிப்பை செய்திருந்தது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், இந்த மாதிரியான வங்கிகளில் ப்ரொபேஷனரி ஆபீசர்ஸ் எங்கள் வேலைக்கு ஆள் எடுப்பதற்கு 1417 இடம் காலியாக இருக்கிறது. இந்த 1417 இடத்தை எப்படி நிரப்ப போகிறோம் என்று ஒரு அறிக்கை செய்தார்கள். என்ன அறிக்கை செய்தார்கள் என்றால், எஸ்சி ரிசர்வேஷன் 15க்கு பதிலாக 13%, எஸ்டி ரிசர்வேஷன் 7.5க்கு பதிலாக 6%, அதுல 1.5% எடுத்துக்கிட்டான். இதுல 15ல 13 கொடுத்துட்டு 2% எடுக்கிறான். திருடுறான். அதுல இருந்து திருடுறான், எடுக்கிறான், பறிக்கிறான். ஓபிசி ரிசர்வேஷன்ல இருந்து 27 இருந்து 6% எடுக்கிறான். அதுல 6, எஸ்சில 2, 8, எஸ்டில 1, 9.5, பொது கேட்டகரி ஜெனரல் கேட்டகரியில இருந்து ஒரு 0.5, ஒரு 0.5% எடுத்து 10% யாருக்கு கொடுக்கறான்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் ஃப்ரம் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், முன்னேறிய சாதியில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீட்டை தர ஓபிசி ரிசர்வேஷன்ல இருந்து 6% எடுக்கிறான். 6% எடுப்பதன் மூலம் 81 பேருடைய வாய்ப்பு பறிபோகிறது. ஓபிசி வந்து 81 பேர் ப்ரொபேஷனரி ஆபீசர் ஆகக்கூடிய வாய்ப்பு பறிக்கப்படுகிறது. இதையும் முதலில் கண்டறிந்து இதற்காக போராட்டம் நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தோழர்களே, அகில இந்திய அளவில் இந்த இடஒதுக்கீட்டை பறித்ததை கண்டித்து வீதிக்கு வந்து மக்களை திரட்டி இப்படி அடிவயிறு வலிக்க கத்தி போராட்டம் நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் இந்தியாவிலேயே. நான் அன்னைக்கு பாண்டிச்சேரியில் கலந்துட்டேன். இன்னைக்கு திருப்பி நிறைய நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். என்ன பண்ணிருக்கான்னா, உங்கள்ட்ட இருந்து பரிச்சை பூரா நான் எடுத்து திருப்பி கொடுத்துறேன். அது 115 இடத்தை மறுபடியும் கொடுத்தான். இப்ப ஓபிசி மாணவர்களுக்கு 81 இடங்களை மீட்டு தந்த இயக்கம் எது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எஸ்சி எஸ்டிக்கும் இடங்களை மீட்டு கொடுத்து இப்ப எதிர அவன் எடுத்திருக்கிறான்னா, ஜெனரல் கேட்டகரியில இருந்தா எடுக்கிறான். 50% ஜெனரல் கேட்டகரி, அதை கை வைக்க கூடாது. 50 தூக்கி அப்படி வச்சிரு. மிச்சம் 50ல எஸ்சிக்கு 15, எஸ்டிக்கு 7.5, ஓபிசிக்கு 27.5. இதான் 50% கணக்கு. இது ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூஷன்ஸ், பொதுத்துறை வங்கிகள், அகில இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைகள், இதுல வேலை வாய்ப்புக்கு இந்த சதவீதம் 15% தான் எஸ்சிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்ல 18. அதை போட்டு நீங்க குழப்பிக்க கூடாது. ஸ்டேட் பாப்புலேஷன் அடிப்படையில் ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாங்கிறது 18%. ஆல் இந்தியா கோட்டாங்கிறது, ஆல் இந்தியா ரிசர்வேஷன் எஸ்சிக்கு 15 தான். இங்க எஸ்டிக்கு 1%. அகில இந்திய அளவில் எஸ்டிக்கு ட்ரைபலுக்கு 7.5%. ஆனா இதெல்லாம் எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது என்றால் 1971 எடுத்த கணக்கெடுப்பு.
30 வருஷத்துக்கு பிறகு 2011 ஒரு கணக்கெடுப்பு நடக்கிறான். அந்த கணக்கெடுப்பின்படி பார்த்தா எஸ்சிக்கு மட்டும் 21% கொடுக்கணும். தமிழ்நாட்டில் கிடையாது. அகில இந்திய அளவில் 25% கொடுக்கணும். இல்ல, எஸ்டிக்கு கிட்டத்தட்ட 8.25%, 9% கொடுக்கணும். 1971 பாப்புலேஷன் அந்த சென்சஸ் அடிப்படையில் தான் இடஒதுக்கீட்டை இன்னைக்கு நடைமுறைப்படுத்துகிறது. இதுவே பெரிய ஹம்பக், இதுவே பெரிய ஏமாற்று வேலை, இதுவே பெரிய மோசடி. இதெல்லாம் கடந்து நாம் நிற்கிறோம். ஆகவே அந்த வங்கி அலுவலர் தேர்வுகளில் பறிக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை மீட்டு பெற்ற இயக்கம், போராடி மீட்டு பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னைக்கு இந்த ஓபிசி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அரசு உடனடியாக கொள்கை முடிவெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி இருக்கிற இயக்கம் இந்தியாவிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். தமிழ்நாடு முழுவதும் நடத்துறோம். ஆனா இந்தியாவில் ஒரே கட்சி, வேற யாரும் நடத்தல. அறிக்கை விட்டிருக்கலாம், யாரும் போராட்டம் நடத்தல. நாம் என்ன சொல்றோம்னா, இது மேண்டேட்டரி அல்ல. மேண்டேட்டரினா சட்டப்பூர்வமா தரக்கூடிய ஒன்று அல்ல. இது வாலண்டரி தான். விரும்பினால் கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க வேண்டியதில்லை. நான் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்கிறேன், இந்த ஆண்டு நாங்க ஆல் இந்தியா கோட்டா தர முடியாது என்று சொல்லுங்கள், துணிச்சலாக சொல்லுங்கள். 15% இடஒதுக்கீட்டை ஆல் இந்தியா கோட்டாவுக்கு தரமாட்டோம், 100% நாங்கள் தமிழ்நாட்டிலேயே பயன்படுத்திக் கொள்வோம் என்று ஏன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்க கூடாது? என்னுடைய பகிரங்கமான வேண்டுகோள். அவங்கிட்ட 15% கொடுத்துட்டு அப்புறம் நீங்க ஏன் தொங்கிட்டு இருக்கிறீங்க? This is not mandatory, only voluntary. Supreme Court direction. இதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எடப்பாடி செய்ய மாட்டார். ஏன்னா இவர் வெரி ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட் ஃபார் மோடி. அவர் ரொம்ப கட்டுப்பாடா இருக்கக்கூடிய, எதிர்நோக்கி கட்டுப்பட்டு செயல்படக்கூடியவராக இருக்கிறார். துணிச்சலா சொல்லலாமே. ஓபிசி மட்டுமல்ல, ஆல் இந்தியா கோட்டா இந்த இடஒதுக்கீடு 100% எங்களுக்கு தேவை, தர முடியாது. அதனால எஸ்சி பாதிக்கப்பட போறதில்லை. 7400 சீட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அகில இந்திய கோட்டாவுக்கு தர முடியாதுன்னு சொன்னா உங்களை என்ன 356 வச்சு ஆட்சி கழுத்த முடியுமா? இது வாலண்டரி தானே. ஆகவே மறுபடியும் நான் அழுத்தமாக சொல்லுகிறேன், உரத்து சொல்லுகிறேன், ஓங்கி சொல்லுகிறேன், மாண்புமிகு முதலமைச்சரின் செவிகளுக்கு கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். இந்த ஆண்டு நாங்கள் அகில இந்தியா கோட்டாவுக்கு மருத்துவ கல்விக்கான இடங்களை ஒதுக்க மாட்டோம், 100 விழுக்காடு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கே வழங்குவோம் என்று அவர் அறிவிக்க வேண்டும். தோழர்களே, சமூக நீதி தொடர்பாக பேசுகிற எவராலும் மனுஸ்மிருதியை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. நமக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு? 2000-3000 வருஷத்துக்கு முன்னால எழுதின நூலை பற்றி இன்னைக்கு பேசணும். நமக்கு என்ன தேவை இருக்கிறது? எல்லோரும் கேட்கிறார்கள், நீ கிறிஸ்தவத்தை பத்தி பேசுவியா, முஸ்லீமை பத்தி பேசுவியா? நான் என்ன கிறிஸ்டியனா என்ன? நான் முஸ்லீமா என்ன? எனக்கு என்ன தெரியும் முஸ்லீமை பத்தி, கிறிஸ்தவத்தை பத்தி? அதுல என்ன சட்டம் இருக்கு, என்ன கஸ்டம்ஸ் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அது தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை எனக்கு என்ன இருக்கு? இந்த சமூகம் என்னை ஒரு இந்து என்று சொல்லுகிறது. நான் வைத்திருக்கிற சான்றிதழ் எனக்கு இந்து என்று சான்றிதழ் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதே ஒரு சோசியல் ஆர்டர் இருக்கிறது. அந்த ஆர்டர்ல எனக்கு இங்க வன்கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன. ஆகவே இதை பற்றி பேச வேண்டிய தேவை வருகிறது. நான் ரிசர்ச் ஸ்டூடெண்டா என்ன, PhD ரிசர்ச் பண்ணிட்டு இந்த மதம் என்ன சொல்லுது, அந்த மதம் என்ன சொல்லுது, இந்த மதம் என்ன சொல்லுது அப்படின்னு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்றதுக்கு. அம்பேத்கர் ஒரு இந்துவா இருந்ததால் தான் அவர் மனுஸ்மிருதியை படித்தார். பெரியார் ஒரு இந்துவாக இருந்ததால் தான் அவர் மனுஸ்மிருதியை எரித்தார். மகாத்மா ஜோதிராவ் பூலே ஒரு இந்துவாக இருந்ததால் தான் அவர் மனுஸ்மிருதியை பற்றி விமர்சனம் செய்தார்.
எல்லோரும் இந்த காலத்தில் முன்னோர்கள் செய்த போராட்டங்கள் ஒன்றும் விடுதலை சிறுத்தைகள் புதிதாக பேசவில்லை. கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதல்ல நம்முடைய நோக்கம். இந்தியாவிலேயே பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. We are for women empowerment. வலிந்து பெண்கள் அமைப்புகளை நாங்கள் தேடி அவர்களுடைய உரிமைகளுக்காக எங்கள் சாலிடாரிட்டியை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். பெண்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறோம். கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றில் பெண்களுக்கான முன்னுரிமை தேவை என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். கட்சி அதிகார பதவிகளில் பெண்களுக்கான முன்னுரிமையை தருகிறோம். ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு எதிராக திருமாவளவன் பேசிவிட்டான் என்று சொல்லுகிறார்கள். இப்ப என்ன ரெலவன்சி என்று கேட்கிறார்கள். நான் திடீர்னு இப்படி ஒரு மேடையில் பேசல, ஒரு மாநாட்டில் பேசல, ஒரு இன்டர்வியூல சொல்லல, அது ஒரு செமினார். இப்ப அது வெப்சைட்ல நடக்கிறதுனால அதுக்கு வெபினார்னு பேரு. வெபினார் அது யூரோப்பியன் பெரியார் அம்பேத்கர் ஸ்டடிஸ் சர்க்கிள் ஒருங்கிணைத்த ஒரு நிகழ்ச்சி. செப்டம்பர் 17 பெரியாருடைய பிறந்த நாள். ஆனா அவங்க செப்டம்பர் 27 நடத்தினாங்க. 26, 27, 27, 28 2 நாள் நடந்தது. முதல் நாள் நிகழ்விலே ஐயா வீரமணி அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்து பேசினார். பல தலைவர்கள் பேசினார்கள், ஸ்காலர்ஸ் பேசினாங்க. இரண்டாவது நாள் நிகழ்வுல காலையிலிருந்து யாரோ பேசினாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் கூட கலந்து கொண்டு பேசினார். நான் எதுலையுமே அதை இணைய முடியல. எனக்கான நேரம் சொல்லுங்க, அப்ப மட்டும் நான் வரேன்ட்டு போனேன் உள்ள. அதுக்கு முன்னாடி பேசியதை நான் கேட்கவில்லை. எனக்கு பின்னாடி யார் பேசினார் என்பது எனக்கு தெரியாது. அவர்கள் இன்விடேஷன்ல என் பேர் எங்க போட்டிருக்காங்கன்னு தெரியாது. எனக்கு என்ன தலைப்புன்னு கூட நான் பார்க்கல. அந்த நேரம் போன் பண்ணி நான் என்ன தலைப்புல பேசணும்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, அதான் பெரியார் அண்ட் இந்தியன் பாலிடிக்ஸ். அது வாஸ்ட் சப்ஜெக்டாக ஸ்பெசிபிக்கா என்ன பேசணும், பெரியார் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் பேசுங்க, இல்ல பெரியார் அண்ட் ஃபெமினிசம் பேசுங்க, இதான் சொன்னாங்க. எனக்கு இந்த ப்ரிப்பரேஷன் பண்ற வழக்கம்லாம் கிடையாது. குறிப்பெடுத்து வச்சுட்டு பேசுற வழக்கம் எனக்கு கிடையாது. நான் பாட்டு எக்ஸ்ட்ரம்போரா பேசினேன். அப்போ ஒரு இன்டர்பிரேஷன், அவ்வளவுதான். அது ஒரு விளக்கம். அனுஸ்மிருதி சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது, பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழிலும் இருக்கிறது, ஆங்கிலத்திலும் இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பொறுத்தவரையில் இந்த ஒரிஜினல் சோர்ஸ் என்னன்னு தான் பார்ப்பாரு, ஒரிஜினல் ரிசோர்ஸ் என்னன்னு தான் பார்ப்பாரு. அதுக்காகவே அவர் சமஸ்கிருதம் படித்தார். சமஸ்கிருதம் படித்து சமஸ்கிருத நூல்களை கற்றவர். இதுதான் வேற எந்த தலைவருக்கு இல்லாத சிறப்பு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு உள்ள சிறப்பு. அவர் டிரான்ஸ்லேஷனை படிச்சுட்டு அதோடு அப்படி நின்ற ஆள் கிடையாது. அவருடைய ஒரிஜினல் சோர்ஸ் என்னன்னு தேடிட்டே போவார். அப்ப அது இன்னொரு மொழியில இருக்குன்னா அதை படிச்சாகணும். அதுக்காக சான்ஸ்கிரிட்டை கத்துக்கிட்டார். வடமொழி கத்துக்கிட்டவங்களுக்கு, இந்தி மராத்தி கத்துக்கிட்டவங்களுக்கு சான்ஸ்கிரிட் படிக்கிறது ஈஸி. ஏன்னா சான்ஸ்கிரிட்டுக்கு ஸ்கிரிப்ட் கிடையாது, எழுத்து கிடையாது. அதுக்கு தேவநாகரி ஸ்கிரிப்ட்னு ஒரு இந்தி எழுத்து தான் அவங்க பயன்படுத்துறாங்க. அது கிட்டத்தட்ட அரபு மொழி தான். அரபுக்கான ஸ்கிரிப்ட் தான் உருது தான் அங்கே இருக்கும். பெரும்பாலும் உருதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். தேவநாகரி ஸ்கிரிப்ட்னு அதை சொல்றாங்க. அதனால அதை படிக்கிறது ஈஸி. மராத்தி படித்தவங்க ஹிந்தி படிப்பாங்க ஈஸியா, ஹிந்தி படிக்கிறவங்க உருது ஈஸியா படிப்பாங்க. இதெல்லாம் கத்துக்கிட்டவங்க சான்ஸ்கிரிட்டையும் ஈஸியா படிக்க முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு சமஸ்கிருதம் படிப்பதிலே பெரிய சிக்கல் எழவில்லை. படித்தார், ஆத்திரப்பட்டார், நீதிக்கு வந்தார். 1927 டிசம்பர் 25 அதை தீயிட்டு கொளுத்தினார். ஏன் கொளுத்தினார்னு படிங்க. அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடுறீங்களா? அம்பேத்கர் இந்துக்களின் தலைவர் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? அவர் கிறிஸ்தவத்தை தேர்வு செய்யல, அவர் இஸ்லாத்தை தேர்வு செய்யல. அதெல்லாம் விதேசி மதங்கள். பௌத்தங்கிறது சுதேசி மதம், இந்தியாவில் தோன்றிய மதம், இந்து மதத்தின் ஒரு கிளை. அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தேர்ந்தெடுத்தார். அவர் எந்த இடத்திலும் இந்து மக்களை குறை சொல்லவில்லை. இது எவ்வளவு பெரிய அண்ட புழுகு, ஆகாச புழுகு. இந்தியாவிலே சனாதனத்தை எதிர்த்து தனது இறுதி மூச்சு வரையில் மூர்க்கமாக எதிர்த்த
ஒரு போராளி உண்டு என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் எரிக்கும் போது, அந்த நூலை எரிக்கும் போது அவர் வயது 36. அதுக்கு 10 வருஷம் முன்னாடியே வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 25 வயசுலேயே அவர் வந்து இந்தியாவில் சாதிகள் ஒரு பெரிய அனாலிசிஸ் புத்தகத்தை எழுதி வெளியிட்டு இருக்கிறார். அதையாவது முதல்ல சனாதன சக்திகள் படிச்சு பார்க்கணும். அந்த புத்தகத்தை படிங்க. இல்லைன்னா அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்புங்கிற நூலை படிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா ராமர் கிருஷ்ணரை பத்தி அவங்களுடைய புதிர் அப்படின்னு ஒரு ரிடில்ஸ் ஆஃப் இந்துயிசம், ராமான் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதை எடுத்து படிச்சு பாருங்க. படிச்சுட்டு அப்புறம் வாங்க. ஏன்னா நான் வந்து அம்பேத்கரின் பிள்ளை, பெரியாரின் மாணவன், அவ்வளவுதான் என்னுடைய தகுதி. அம்பேத்கரின் பிள்ளை, பெரியாரின் மாணவன், பெரியாரின் பிள்ளை, அம்பேத்கரின் மாணவன். அவங்க பேசியதை நான் திருப்பி பேசுறேன். என்னுடைய சொந்த புத்தியிலும் சொந்த வார்த்தையிலும் பேசுறேன். பெரியார் உங்களுக்கு பிடிக்காது, ஆனா அம்பேத்கர் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்களா இல்லையா? பெரியாருக்கு நீங்க பிறந்த நாள் விழா கொண்டாடுறது இல்லை, சரி. அம்பேத்கருக்கு ஒவ்வொரு ஆண்டு நினைவு நாளும் பிறந்த நாளும் கொண்டாடி கொண்டிருக்கிற கட்சி தானே பிஜேபி. அம்பேத்கர் ஜெயந்தி அப்படி யாருக்குங்க காலாவதியானவர்களுக்கு கேட்கவில்லை. ரொம்ப சீனியர் லீடர்ஸ் இன் பிஜேபி படிச்சுட்டு சொல்லுங்க. நீங்க அம்பேத்கரை கொண்டாடுறதுக்கு எந்த அருகதையும் இருக்காது. அவர் எழுதின புத்தகத்தை படிச்சா உங்களுடைய முதல் எதிரியே அம்பேத்கர் நீங்க டிக்ளேர் பண்ண வேண்டி வரும். அப்படின்னா நீங்க அம்பேத்கரையும் படிக்காம அவர் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க. அரசியல் ஆதாயத்திற்காக, அரசியல் ஆதாயத்திற்காக. மோடி பேசுறாரு, நான் ஒரு டீ கடையில் வேலை செய்ய இருந்தவன் இன்னைக்கு இந்தியாவின் பிரதமராக இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே இவர் தான், புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அப்படின்னு அவர் காலடியில் உட்கார்ந்து கும்பிடுறார், விழுந்து கும்பிடுகிறான். அப்புறம் இவருக்கு வந்து பகவத்கீதையோ அல்லது வேறு எந்த நூலும் எனக்கு வேதம் இல்லை, ஒரே நூல் தான் என்னுடைய வேதம், அது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றார். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் உண்மையிலே அவர் மதிக்கப்படக்கூடிய நூலாக இருந்தால், அம்பேத்கரை அவர் மதிப்பவராக இருந்தால், சமூக நீதிக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்க, ஒரு சட்டத்தை ஏற்றுங்க. நீ எஸ்சி இடஒதுக்கீட்டு சட்டம் கிடையாது. இடபிள்யூஎஸ் என்கிற சமூகத்தில் முன்னேறியவர்களுக்கு 10% கொடுக்கிற அந்த முறைக்கு சட்டம் வந்துருச்சு. எஸ்சி இடஒதுக்கீட்டு சட்டம் கிடையாது. மண்டல் கமிஷன் பரிந்துரையில 27% ஓபிசிக்கு தர்றாங்களா, அதுக்கு சட்டம் கிடையாது. அப்ப நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், நீங்க ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர் தான். மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, நீங்கள் எல்லோரும் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். எஸ்சி எஸ்டிக்கு சட்டம் இயற்றாவிட்டாலும் பரவாயில்லை, ஓபிசிக்கு சட்டம் இயற்றுங்கள். உங்களுடைய வேண்டுகோள் எடுக்கிறேன். அல்லது அம்பேத்கரை மதிப்பதாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீட்டுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்க. செய்வார்களா? இங்குதான் தோழர்களே அரசியல் நுட்பம் இருக்கிறது. ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்கிற மைண்ட் செட் எங்கிருந்து வருது? அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுக்க போகிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றி ஆளுநர் ஒப்புதலுக்கு கொண்டு போய் கொடுத்து வைத்திருக்கிறார். உடனே ஒப்புதல் கையெழுத்து போட வேண்டியதானே? பாஸ் பண்ற எல்லா பில்லுக்கும் கையெழுத்து போடுற கவர்னர் இதுக்கு ஏன் வச்சிட்டு இருக்கிறார் பெண்டிங்? என்ன காரணம்? இது என்ன சிக்கல்? இந்த புதிய இடஒதுக்கீடு முறை இல்லையே, புதிதா ஒரு சாதிக்கு யாருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறதா அவர் அறிவிக்கலையே. ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீட்டுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வர பசங்களுக்கு 10% கொடுக்க சொல்லி கலையரசன் குழு சொல்லுது. கலையரசுங்கிற ஒரு பேர்ல ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு இடஒதுக்கீடு தர்றதை பத்தி. அவங்க ஆய்வு பண்ணி 10% கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறான். ஆனா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன காரணத்தினாலும் 7.5% போட்டார். 7.5 அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போடுறது. என்ன காரணத்தினால 7.5 போட்டாருன்னு தெரியல. அது 7.5 கிடக்குது, இழுத்து கிடக்குது. 10% அவர் சொன்னார். 10% போட வேண்டியதானே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு. நாளைக்கு ஆர்டரை மாத்துங்க,
ஒரு ஜியோ போட்டு நடைமுறைப்படுத்துங்க. கவர்னருடைய கையெழுத்து தேவையில்லை. ஏற்கனவே இதுக்கு பிரசிடென்ஸ் இருக்கிறது, முன்மாதிரிகள் இருக்கின்றன. 15 விழுக்காடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன்ல என்ஜினியரிங், மெடிக்கல். கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்ப ஒரு அரசாணை போட்டு நடைமுறைப்படுத்தினார். ஜெயலலிதா அம்மா வந்து அதை 15, 25 ஆக்கினாங்க. ஒருத்தன் கோர்ட்டு போயிட்டான், அர்பன்ல ஸ்கூல் நடத்துறவன், அதுல தடை விதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்து அப்பீலுக்கே போகல, அப்படியே போட்டாங்க கிடப்புல. ரூரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடஒதுக்கீடு தருவது தொடர்பாக அரசாணை பிறப்பிக்க மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை. ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பாதிக்கப்படுறாங்கிறத நீ ப்ரூவ் பண்ணல, அதனால தடை விதிக்கிறோம், தடை விதிச்சிட்டாங்க. இப்ப கவர்மெண்ட் ஆர்டர் போடுறதுக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. இப்ப நீங்க 7% தானே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, 7% ஒரு ஜியோ பாஸ் பண்ணிட்டு நாளைக்கு அப்ளை பண்ணுங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, நடைமுறைப்படுத்துங்க. எல்லாம் நாடகம். ஏன் கவர்னர் கையெழுத்து போடல? கவர்னருடைய மைண்ட் செட்டு இடஒதுக்கீடுனாலே அலர்ஜி, சமூக நீதி என்றாலே மறுப்பு, மறுதளிப்பு, கூடாது, இவர்களை எம்பவர் பண்ணக்கூடாது, தலித் எம்பவர் ஆகக்கூடாது, விமன் எம்பவர் ஆகக்கூடாது, ஓபிசி என்கிற சூத்ராஸ் எம்பவர் ஆகக்கூடாது. இதான் அவங்க மைண்ட் செட். இவங்களுக்கு எங்கிருந்து இந்த மைண்ட் செட் உருவானது? காலம் காலமாக இந்த மண்ணிலே போதிக்கப்பட்டு வருகிற மனுஸ்மிருதி தான், அதனுடைய போதனைகள் தான் காரணம். ஆகவேதான் நாம் சொல்லுகிறோம், இது பெண்களுக்கு எதிராக இருக்கிறது, தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறது, பெரும்பான்மை இந்துக்களாக இருக்கிற ஓபிசி மக்களுக்கு எதிராக இருக்கிறது. இப்படி இதை சொல்லிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் நம் மீது அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள். அவதூறுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் தோழர்களே. ஒரு கட்ட போராட்டம் இன்றைக்கு முடிந்தது. 3 கட்டம் அறிவித்தேன், முடிக்கிறேன். 31ஆம் தேதி நம் மீது பொய் புகார் கொடுத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி இதே இடத்தில் சென்னையில் ஆர்ப்பாட்டம், வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு பூரா நடக்கும் சொன்னா அதை கேன்சல் பண்ணிட்டேன். ஒரே இடத்தில் மட்டும்தான் ஆர்ப்பாட்டம். 31ஆம் தேதி அதை ஒட்டி பொய்யாக புகார் கொடுத்து நம் மீது வழக்கு போட வைத்து கைது செய்ய வலியுறுத்தி தமிழ்நாட்டில் ஒரு பதற்றத்தை உருவாக்கக்கூடிய கும்பலின் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி 31ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். அதன் பிறகு நவம்பர் 2ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து 3 நாட்கள் கிராமம் கிராமமாக, வீடு வீடாக பெண்களை இழிவுபடுத்தியது யார் என்கிற கேள்வியை எழுப்பும் வகையில் துண்டறிக்கைகள் அச்சிட்டு மக்களிடத்திலே கொண்டு போய், குறிப்பாக பெண்களிடத்திலே கொண்டு போய் கொடுப்போம். மனு நூல் விழிப்பு மக்கள் சந்திப்பு என்கிற பெயரில் ஒரு பரப்புரை பயணத்தை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த 3 கட்ட போராட்டம் வெற்றிகரமாக, ஒரு போராட்டம் முடிந்தது, மீண்டும் 2 கட்ட போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு நீங்கள் அணியமாக வேண்டும். யாரையும் சமூக வலைத்தளங்களில் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் தரத்துக்கு கீழே இறங்கி விமர்சிக்க வேண்டாம், எழுத வேண்டாம். அவர்கள் பேசட்டும், எழுதட்டும், தொடர்ந்து அவர்கள் செய்யட்டும், நாம் வேடிக்கை மட்டும் பார்ப்போம். சமூக வலைத்தளங்களிலே பதிலடி கொடுக்கிறோம் என்கிற பெயரால் நம்முடைய தரத்தை தாழ்த்திக் கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு, ஓபிசி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கு மைய அரசு உடனடியாக கொள்கை முடிவெடுக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. இது மைய அரசுக்கு, மாநில அரசுக்கு நாங்கள் விடுக்கிற கோரிக்கை. மைய அரசு அந்த முடிவெடுக்காவிட்டால் இந்த ஆண்டு 100 விழுக்காடு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி இடங்களை நிரப்புவோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள்.